அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு வரலாறு மற்றும் புவியியலிருந்து முக்கியமான 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல் வினா, ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் லெனின். அடுத்த வினா, புரட்சி வெடித்த போது லெனின் எங்கிருந்தார்? சுவிட்சர்லாந்து. புரட்சி வெடித்த போது லெனின் எங்கிருந்தார்னா சுவிட்சர்லாந்து. அடுத்த வினா, நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல்படை எவ்வாறு அழைக்கப்பட்டது? கெஸ்டபோ. கெஸ்டபோ நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல் படை. அடுத்த வினா, சர்வதேச சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? உட்ரோ வில்சன். சர்வதேச சங்கம் உருவாக்குவதில் முன்முயற்சி எடுத்தவர் யாருன்னா உட்ரோ வில்சன். அடுத்த வினா, அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? ஹிரோஷிமா. அடுத்த வினா, இது முக்கியமான வினா, நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுவது யார்? டாக்டர் சன் யாட் சென். நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னா டாக்டர் சன் யாட் சென். அடுத்தது, அணிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது? அணிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு 1961ஆம் ஆண்டு நடைபெற்றது. அடுத்த வினா, தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்ன? ஆரிய சமாஜம். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் ஆரிய சமாஜம். அடுத்தது, நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம்சிங். நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங். அடுத்த வினா, விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியது யார்? எம்ஜி ரானடே. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியது யாருன்னா எம்ஜி ரானடே. அடுத்த வினா, குலாம்கிரி என்பதன் பொருள் என்ன? அடிமைத்தனம். குலாம்கிரினா அடிமைத்தனம். சிவசுப்பிரமணியார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். சிவசுப்பிரமணியார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்னா நாகலாபுரம். அடுத்தது, திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார்? கோபால நாயக்கர். திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் கோபால நாயக்கர். அடுத்த வினா, சின்னமருதின் தலைமையிடம் எது? சிறுவயல். சின்னமருதின் தலைமையிடம் சிறுவயல். அடுத்தது, வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. வங்கப்பிரிவினை 1905 அக்டோபர் 16ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. அடுத்தது, தீவிர தேசியவாதிகளும் மித தேசியவாதிகளும் ஒன்றாக இணைந்த காங்கிரஸ் அமர்வு எதுனா லக்னோ அமர்வு. தீவிர தேசியவாதிகளும் மித தேசியவாதிகளும் ஒன்றாக இணைந்த காங்கிரஸ் லக்னோ அமர்வு. அடுத்தது, முக்கியமான வினா, பிளாசி போர் எப்போது நடைபெற்றது? 1757 ஜூன் 23. பிளாசி போர் எப்போ நடைபெற்றுச்சுன்னா 1757 ஜூன் 23. அடுத்தது, முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1865. முதலாவது வனங்கள் சட்டம் 1865ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அடுத்தது, இது ஒரு முக்கியமான வினா, பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் யார்? ரஹ்மத் அலி. பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் யாருன்னா ரஹ்மத் அலி. அடுத்த வினா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்துவது யாருன்னா உஷா மேத்தா. அடுத்தது, இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவராக செயல்படுவது யாருன்னா ஜின்னா. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவராக பாராட்டப்பட்டது யாருன்னா ஜின்னா. அடுத்தது, சைமன் குழுவுக்கு எதிரான போராட்டத்தில் மோசமாக கையாண்ட தலைவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். அடுத்தது, சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யாருன்னா டி பிரகாசம். சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யாருன்னா டி பிரகாசம். அடுத்தது, கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையத்தில் இருந்ததுன்னா வாணியம்பாடி. கிலாபத் எழுச்சி நடவடிக்கையோட முக்கிய மையத்தில் இருந்தது வாணியம்பாடி. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசியாறு. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசியாறு. அடுத்தது, பழைய வண்டல் படிவுகள் உருவான சமவெளி பெயர் என்ன? பாங்கர். பழைய வண்டல் படிவுகள் பாங்கர் சமவெளி என்று பெயர். அடுத்தது, இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர். அடுத்தது, பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இலையுதிர் காடுகள். பருவக்காற்று காடு இலையுதிர் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்த வினா, இந்திய வனவிலங்கு வாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1952. இந்திய வனவிலங்கு வாரியம் 1952ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அடுத்தது, இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பனை எது? பக்ரானங்கள். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பனை பக்ரானங்கள். அடுத்தது, ராபி பருவம் என்பது எந்த மாதத்திலிருந்து எந்த மாதம் வரை? அக்டோபர் மாதம் முதல் மார்ச் வரை. ராபி பருவம் அக்டோபர் டு மார்ச். அடுத்தது, இந்தியாவோட முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம். இந்தியாவோட முதல் அணுமின் நிலையம் மகாராஷ்டிரத்தில் நிறுவப்பட்டது. அடுத்தது, 72.4 இருப்பின் அளவு கொண்ட இரும்புத்தாது படிவு எதுனா மேக்னடைட். அடுத்தது, இந்தியாவின் தங்க நாற்கர சாலையின் நீளம் 5848 கிலோமீட்டர். இந்தியாவின்
தங்க நாற்கர சாலை நீளம் வந்து 5848 கிலோமீட்டர். அடுத்தது இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? 1872. இது யார் மேற்கொள்ளிருப்பார்னா மேயோ அப்படிங்கிற ஒருத்தர் கணக்கெடுத்திருப்பார். இது வந்து முழுமையாக எடுத்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் இடத்துல மட்டும் எடுத்திருப்பாங்க. அடுத்தது பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது கொங்கன் ரயில்வே. பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது கொங்கன் ரயில்வே. அடுத்தது ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்குள்ளது? ஹைதராபாத். ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்து ஹைதராபாத்தில் உள்ளது. அடுத்தது மாசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு உள்ளது? மும்பை. மாசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை வந்து மும்பை. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோ காடுகள் காணப்படும் மாவட்டம் வந்து கடலூர். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோ காடுகள் எங்கே இருக்குன்னா கடலூர். அடுத்த வினா, தமிழ்நாட்டில் மண் அரிப்பினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டம் வந்து தேனி. தமிழ்நாட்டில் மண் அரிப்பினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டம் வந்து தேனி. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகள் கொண்ட மாவட்டம் வந்து தருமபுரி. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு காடு எந்த மாவட்டம் கொண்டு இருக்குன்னா தருமபுரி. அடுத்தது தமிழ்நாட்டில் மாநில விலங்கு எது? நீலகிரி, வரையாடு. அடுத்தது இந்தியாவில் மிக நீளமான கடற்கரை கொண்டுள்ள மாநிலம் குஜராத். இந்தியாவில் மிக நீளமான கடற்கரை கொண்டுள்ள மாநிலம் வந்து குஜராத். அடுத்தது தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி வந்து சின்னக்கல்லார். தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி வந்து சின்னக்கல்லார். அடுத்தது தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது காவிரி நதியின் வலைப்பின்னல். தென்னிந்தியாவின் தோட்டம் காவிரி நதியின் வலைப்பின்னல். அடுத்தது பழனிமலையின் மிக உயரமான சிகரம் எதுனா வந்தாராவ். பழனிமலையின் மிக உயரமான சிகரம் வந்து வந்தாராவ். அடுத்த வினா, தமிழ்நாடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாள் வந்து டிசம்பர் 26, 2004. டிசம்பர் 26, 2004 வந்து தமிழ்நாடு சுனாமியால் பாதிக்கப்பட்டது. அடுத்தது தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா வந்து காவிரி டெல்டா. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது காவிரி டெல்டா. அடுத்த வினா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி எதுனா மேட்டூர். தமிழ்நாட்டோட மிகப்பெரிய நீர்மின் சக்தி எதுனா மேட்டூர். கடைசி வினா, தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் வந்து அசாம். தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் வந்து அசாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு வரலாறு மற்றும் புவியியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.